நம்ம அந்த சத்தியத்துக்கெல்லாம் போக வேணாம். அந்த சத்தியத்துக்கெல்லாம் போக வேணாம். ஒரு குறைந்தபட்ச நியாயம், ஒரு குறைந்தபட்ச தர்மம், ஒரு குறைந்தபட்ச மனிதம், இவ்வளவு இறங்கி வரலாம்ல. அவ்வளவுதானே உண்மை. வேற என்ன இருக்குங்க? அதனால எங்க செல்வங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த பாதை கடினமானதுதான் சொல்றேன். ரொம்ப ரொம்ப கஷ்டமானதுதான் சொல்றேன். நான்றது அப்படின்னா, இந்த நான் என்னும் தன்மையை நமக்குள்ள துடிக்க நம்மள்ட்ட இருந்து பறித்து எறியறது தான். அது இந்த உடலோட அணுவா ஊடுருவி இருக்கு. ஆசையா, பசியா, தாகமா, சுகமா, துக்கமா, இறுக்கமா, வக்ரமா, உக்ரமா, விரோதமா, துரோகமா, பழியா, பாவமா, இழிவா, அவமா, குற்றமா, இன்னும் இத்தனை விதமா ஊடுருவி இருக்கு. இதுல இருந்தெல்லாம் புடுங்கணும். அதுக்குதான் இந்த ஞான எண்ணம், சத்திய எண்ணம். இப்படி உலர் நிலத்தில் அந்த கிழங்கு பிடுங்கப்பட முடிவதில்லை. மாறாக 3 நாள் நீர் நிறுத்தும் பொழுது அந்த கிழங்கு பிடுங்கப்படுகிறது. கிழங்குகள்லாம் உடையாம வெளியே வருது. அதே மாதிரி நம்மளாம் அகப்பட்டு கிடக்கிறோம். அப்படி இறுகி போயிருக்கு தர. அதை சத்திய சித்தத்துல, சிவ சித்தத்துல நிலை நின்று அங்கு ஈரப்படுத்துங்க. அங்கு ஈசனை வருவியுங்கள், தருவியுங்கள். அதுக்கப்புறம் நம்ம எளிதா, பொறுமையா, நிதானமா, குருவர்களாலும் திருவர்களாலும் இந்த நான் எனும் தன்மையை அதை ஊடுருவி இருக்கும். அதை அப்படியே பிடுங்கி எறிய வேண்டியது. இது ஒரு சொல் இல்லை, இது ஒரு 1000 அமர்க்களம்னு சொல்றேன். ஒரு தனி மனிதன் தன்னை வெல்றதுங்கிறது அத்தனை எளிதானது இல்லை. அது ஒரு முடிவுன்னு சொல்றேன். அதெல்லாம் இந்த பிறவில வாய்க்குமானா அங்க எழுதி கொடுத்துடலாம். 99.99999% சாத்தியம் இல்லை. அப்புறம் ஏன் இந்த முயற்சி இருக்குல்ல கேள்வி. ஏன்னா இங்க நிறைய பிரிவுகள் இருக்கு. அந்த மெய்யை உணராதே செல்கின்ற ஒரு கூட்டம், உணர தயாரா இல்லாத ஒரு கூட்டம், மெய்தான் அறிந்து அதை ஏத்துக்காம போற்றாம ஆனா அப்படி உறவாடிட்டு போற ஒரு கூட்டம், மெய்யாவே வாழ்ற ஒரு கூட்டம், மெய்யுக்காகவே வாழ்ற ஒரு கூட்டம். இத்தனை பிரிவுகள் இருக்கு. இப்ப இந்த இறங்கி நம்ம அசத்தியத்துல உழண்டுகிட்டு இருக்கிறதுக்கு, இது அசத்தியத்தை அசத்தியம்தான் உண்மையை உணர்ந்து சத்தியத்தை கடைபிடிக்க முடியல. இருந்தாலும் நான் சத்தியத்தை யோசிக்கிறேன், நேசிக்கிறேன், அதனை யாசிக்கிறேன், அதனிடத்தில் அந்த ஆசீர்வாதத்தை பெறுகிறேன் தான் நம்ம அடைய முடியும். இந்த உண்மையை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம சிந்தனைக்குள்ள அசத்தியம் இருக்கு, பொய் இருக்கு, நான் இருக்கு, என்னுடைய பந்தம் பாசம்ன்ற பெரிய சடை இருக்கு, பச இருக்கு, நச இருக்கு. இவ்வளவுதான். உடலே உனக்கு பந்தம் கிடையாதுன்னா 2வது பொருள்றாங்க. நான் உடலோடு வாழ்ந்த காலம் அது ஒரு உத்தமம் காலம் என இந்த சூன்ய தேகத்தில் உணர்கிறேன். ஆனால் அதை அந்த சுத்த தேகத்தில் உணரும் பொழுது, தெரியும் பொழுது நான் உணரவில்லை குமராங்கிறார். அது அப்படி ஒரு அற்புதமான விஷயம். நிறைய பேரு வாழ்க்கை என்னன்னே தெரியல. அவங்க சில விஷயங்கள்ல, நோய்கள்ல, துன்பங்கள்ல, அந்த முதுமையில பல உண்மைகளை உணர்றாங்க. இந்த உலகத்தை அப்படி ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்த வாழ்வு சிறந்த வாழ்வு தானே. அப்ப ஏன் அந்த வாழ்வு நம்ம பொருந்தல? அன்னைக்கு நம்ம எதையும் அதை கருதி இதை கருதி அப்படி இப்படின்னு இந்த அலங்காரம், ஆடம்பரம், படாடோபம், நாகரீகம், அப்படி நான் அதன் பெயரால் அந்த கனவுகள்லயே நான் மெய் இன்பத்தை தொலைச்சிட்டேனே. இதுதானே என் உலகம், இதுதான் என் உலகம்.